ஹலோ விவர்ஸ், செப்டம்பர் 7 சரியாக இரவு 9:22 மணிக்கு பயங்கரமான சந்திர கிரகணமானது வரப்போகிறது. இந்த கிரகணத்திற்கு பிறகு துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத பல சம்பவங்களானது நடக்க போகிறது. என்னங்க சொல்றீங்க, துலாம் ராசி நேயர்களுக்கும் சந்திர கிரகணத்திற்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு குழப்பமான சூழ்நிலையானது இருக்கலாங்க. பொதுவாகவே கிரகணம் என்று சொன்ன உடனேயே நமக்குள்ள ஒரு விதமான பயமானது வந்துவிடுங்க. காரணம் என்னன்னா, கிரகணங்கள் ஆனது ஏற்பட்ட உடனேயே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க. இந்த தாக்கமானது சிலருக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். அந்த வகையில தான் இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகுது என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. எது என்னவாக இருந்தாலுமே இந்த ஒரு சந்திர கிரகணத்தின் மூலமாக எந்தவித தோஷ பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு 5 நிமிடம் இந்த ஒரு எளிமையான செயல்களை செய்துட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 பொருட்களையும் பாத்தீங்கன்னா தானமாகவும் கொடுத்துட்டு வாங்க. இதன் மூலமாக இந்த கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய தோஷ பாதிப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. மேலும் துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. இதனால பாத்தீங்கன்னா சந்திரனுடைய அருளாசியால மனதுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் தீர்வதோடு சந்திர தோஷமும் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி துலாம் ராசி நேயர்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு சரியாக 9:22 மணிக்கு தான் இந்த ஒரு பயங்கரமான சந்திர கிரகணமானது ஆரம்பித்து அடுத்த நாள் அதிகாலை 1:32 மணி வரைக்கும் இந்த கிரகணமானது நீடிக்க போகிறது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த கிரகணமானது இருக்க போகிறது. மேலும் இதே நாளிலேயே சனியுடைய வக்ர பெயர்ச்சியும் ஆரம்பமாக போகிறது. அது மட்டும் கிடையாதுங்க, இன்னுமே பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கு. அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 11/9/2025 அன்னைக்கு லாபஸ்தானத்தில் இருந்து புதன் ஐனசைன போகஸ்தானத்திற்கும் 14/9/2025 அன்னைக்கு ஐனசைன போகஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் ராசிக்கும் மாறப்போகிறார். 15/9/2025 அன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கும் 16/9/2025 அன்னைக்கு லாபஸ்தானத்தில் இருந்து சூரியன் ஐனசைன போகஸ்தானத்திற்கும் 29/9/2025 அன்னைக்கு ஐனசைன போகஸ்தானத்தில் இருந்து புதன் ராசிக்கும் மாறப்போகிறார். இப்படி தொடர்ச்சியாக பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. இதையெல்லாம் வைத்துதான் இனி வரப்போகின்ற நாட்கள்ல துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வாழ்க்கையில நல்ல திருப்பமானது ஏற்படக்கூடிய வகையில சூழலானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கா அப்படின்னே சொல்லலாங்க. பயணங்களின் மூலமாக லாபமானது கிடைக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே பயணத்தின் மூலமாக எந்தவித பிரயோஜனமுமே எனக்கு கிடைக்கல, நான் பயணம் செய்யறேன் அப்படிங்கிற பட்சத்துல நான் எதற்காக பயணம் செய்யறனோ அந்த வேலையானது எனக்கு நல்லபடியாக முடியாமலும் இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இப்போது மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையில சூழலானது திருப்திகரமாக அமைஞ்சிருக்குங்க. நீங்க செய்யக்கூடிய பயணங்களின் மூலமாக லாபமானது கிடைக்க போகிறது. மனதுல மகிழ்ச்சி ஏற்படும்படியான பல நல்ல காரியங்களானது நடக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே நான் நினைச்ச விஷயமே நடக்க மாட்டேங்குது, நானுமே நிறைய இடங்கள்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா அந்த முயற்சிக்கு ஏற்ப சாதகமான பலன்கள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில இப்போது நல்ல மாற்றமானது ஏற்பட போகிறது. மகிழ்ச்சிகரமான சூழலானது பலவற்றையும் நடக்கக்கூடிய வகையில இருக்கின்றது. ஆன்மீகத்துல நாட்டமானது உண்டாக போகிறது. மனோ தைரியமானது அதிகரிக்க போகிறது. புத்தி தெளிவானது இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது செஞ்சா நமக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா நீங்க புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம எந்தவித யோசனையுமே இல்லாம ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சிருவோங்க. செஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் அதன் பின்விளைவுகள் வருவதை நீங்க எதிர்பார்த்து ஐயோ இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு, அன்னைக்கு கொஞ்சம் யோசித்து நிதானமாக பண்ணியிருந்தா இப்படிப்பட்ட விஷயமே நம்ம பண்ணாம இருந்திருக்கலாம், இதன் மூலமாக இப்போது நம்ம அனுபவிக்கக்கூடிய பிரச்சனையும் நம்ம வராம பார்த்து இருந்திருக்கலாமே அப்படின்னு நாம எல்லாமே நடந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணுவோங்க. ஆனா இனி வரப்போகின்ற நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துலாம் ராசி நேயர்கள் எந்தவித செயல்கள் செய்தாலும் சரிங்க, அது சின்னதோ
சின்னதோ பெருசோங்க, அதை நீங்கள் நல்லா 1க்கு 2 முறை யோசித்து பார்ப்பீங்க. யோசித்து பார்த்துட்டு ஓகே இது நம்ம செய்யலாம், நாம் எதிர்பார்த்த விஷயம் நடந்தால் ஓகே, ஒருவேளை நம்ம எதிர்பார்க்காத விஷயம் நடக்குது அப்படின்னா அதில் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா யோசித்து பார்த்து நடந்து கொள்வீங்க அப்படின்னே சொல்லலாங்க. இப்போது நல்ல ஒரு புத்தி தெளிவானது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழில் வியாபாரமானது திருப்திகரமாக நடக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது. தொழிலில் துலாம் ராசி நேயர்களுக்கு பெருசாக எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாதுங்க. தொழில் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக நடக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது இருக்குங்க. ஏதாவது புதிதாக ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் சரிங்க, இல்லைன்னா நீங்கள் செய்யக்கூடிய டீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துணையாக அவங்களுமே முழுமையான எஃபர்ட்டை போட்டு அந்த ஒர்க்கையுமே நீங்கள் சிறப்பாக பார்த்தீங்கன்னா செய்து முடித்து உங்களுடைய மேலதிகாரிகளிடம் இருந்து ஒரு நல்ல நன்மதிப்பை பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்வீர்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வேலை செய்யக்கூடியவங்க கிட்ட எப்படி நீங்கள் பேசி வேலையை வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு விஷயமுமே தெரிய கொடுங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க முழுமையாக உழைக்கிறாங்களோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களுமே முழு மனதோடு சந்தோஷத்தோடு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய லாபத்தில் அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர்ஸை தந்துட்டு வருவீங்க. இதன் மூலமாக அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே உற்சாகத்தோடு செய்துட்டு வருவாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்முடைய தொழில் அதாவது நாம தான் சொந்தமாக தொழில் செய்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நினச்சி அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக செய்து தருவார்கள் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் தாங்க, நாம் பார்த்தீங்கன்னா அவங்கள நல்லா பார்த்துக்கும் போது அவங்களுமே முழுமையான எஃபோர்ட் போட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான லாபத்தை கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாங்க. எப்போதுமே உங்ககிட்ட வேலை செய்யக்கூடியவங்களை நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா பத்திரமாக பார்த்துக்கணுங்க. எந்த அளவுக்கு அவங்கள பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் போலவே பார்த்தீங்கன்னா கவனிச்சுட்டு நீங்கள் வரீங்களோ அந்த அளவிற்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே போவீங்க அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னே சொல்லலாங்க. அதே போல் சிலருக்கு அதாவது ரொம்ப நாட்களாகவே நான் வேலை பார்த்துட்டு இருக்கேங்க, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகிறது. குடும்பத்தில் சந்தோஷமான நிலையானது காணப்பட போகிறது. மேலும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க போகுதுங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள். உறவினர்களின் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்க போகிறது. பிள்ளைகளானது மன மகிழும்படியான தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். ரொம்ப நாட்களாகவே உங்களுடைய பிள்ளைகள் இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கலாம். அதற்காக பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்டுட்டும் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட பொருட்களை இப்போது வாங்கி தரக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியாகவும் நீங்க ஒரு நல்ல நிலைமையில இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே கைகூடி வரப்போகிறது. அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்க கொடுங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட தேவையில்லாம பார்த்தீங்கன்னா சண்டை போடக்கூடாதுங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் செட் ஆகல அப்படின்னா கொஞ்சம் விலகி இருந்துக்கோங்க. தேவையில்லாம அதிகமாக பேசுவதை குறைச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க. ஆனால் அவங்க கிட்ட நேரடியாக போய் ஸ்ட்ரைட்டாக போய் சண்டை போடாதீங்க. ஏன்னா நம்ம அதே இடத்துல தான் இருக்க போகிறோம், தினந்தோறும் அவங்கள பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கடமான ஒரு சூழ்நிலையை நம்ம உணர்வோங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் செட் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு இருந்துக்கோங்க. அது இன்னுமே நல்லதுங்க. மேலும் துலாம் ராசி நேயர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மன மகிழும்படியான காரியங்களானது நடக்கப் போகிறது. ஆன்மீக நாட்டமானது ஏற்பட போகிறது. அரசியல்வாதிகள் கட்சி பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லதுங்க. எதிர்கட்சியினரின் உதவியானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும். கட்சி தலைமையானது உங்களை நம்பி சில ரகசிய பொறுப்பை பார்த்தீங்கன்னா ஒப்படைக்குங்க. கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகளில் வெற்றி வாய்ப்பானது கிடைக்கப் போகிறது. உங்களை உதாசீனப்படுத்திய நிறுவனமே அழைத்து பேசக்கூடிய அளவுக்கு இப்போது உங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்க சென்று இருப்பீங்க. மூத்த கலைஞர்களிடம் சில நுணுக்கங்களை கற்று தெளிவீர்கள். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பின் கல்வியில முன்னேற்றத்தை காண்பீர்கள். நண்பர்கள் மத்தியில மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்க போகிறது. மேலும் பாத்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் இந்த கிரகணமானது திங்கட்கிழமையில முடிஞ்சிருங்க. திங்கட்கிழமை காலையில நீங்க எழுந்த உடனேயே வீட்டையும் சுத்தப்படுத்திட்டு நீங்களுமே பாத்தீங்கன்னா தலைக்கு குளிக்கும் போது அருகம்புல்லை வைத்து குளிச்சுட்டு வாங்க. இதனால பாத்தீங்கன்னா வெப்பமானது தனியும்
அதே போல் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியானது கிடைக்க கொடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா பச்சரிசி மற்றும் கோதுமையை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்காவது தானமாக கொடுத்துட்டு வாங்க. நல்லது நடக்கும். சந்திர கிரகண தோஷ பாதிப்புகள் நிவர்த்தியாகும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.